அண்மை செய்தி. குன்னூரில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை அடுத்து தூய்மை பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. குன்னூரில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவை சரி செய்து வருகின்றன. இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, விவரங்கள். வணக்கம் சுபா. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் நேற்று இரவு ஒரு பலத்த மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம். அதில் குன்னூர் பகுதியில் அலைச்சேட் காம்பவுண்ட் பகுதியில் ரவீந்திரநாத் என்பவர் வீட்டில் மண் சரிவு ஏற்பட்டு பின்புறம் ஃபுல்லா வீட்டுக்குள்ள அந்த மண் உள்ள வந்ததுல அவரோட மனைவி ஜெயலட்சுமி மண்ணில் மூடி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்த பகுதியை காவல்துறையினரும் மற்றும் தீயணைப்பு துறையினர், நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியை தூய்மை பணியாளர்கள் தற்சமயம் தூய்மைப்படுத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் மழைநீர் கால்வாய் சரியாக இல்லாத ஒரு காரணத்தால் தான் இந்த மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது என்று அந்த பகுதி மக்கள் பேசப்பட்டு வரும் நிலையில் குன்னூர் நகராட்சி முறையாக எந்த ஒரு பராமரிப்பையும் பார்க்காமல் கட்டுபவர்களுக்கு அனுமதி வழங்குவதும், அனுமதி வழங்கப்பட்ட கட்டடத்தில் மழைநீர் கால்வாய் இருக்கிறதா என்ற ஆய்வு மேற்கொள்வதில்லை என்றும் பகுதி மக்கள் குற்றச்சாட்டும் கூறப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தால் மழைநீர் வெளியே செல்ல முடியாத ஒரு காரணத்தால் தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டு அந்த வீட்டிற்குள் மண் புகுந்து ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் அனுமதியின்றி கட்டப்படும் கட்டடங்களுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறதே தவிர அது ஒரு கண் துடைப்பு என்று மட்டுமே பொதுமக்கள் பேசப்பட்டு வருகிறார்கள். முறையாக நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை மேற்கொள்வதே இல்லை. பார்த்தால் நோட்டீஸ் வழங்குகிறார்களே தவிர அந்த பணி நிறுத்தப்படுவதில்லை. அந்த பணி நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. கடுமையான ஒரு நடவடிக்கை இருந்தால் மட்டுமே வயநாடை போல நீலகிரியில் மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெறாமல் பொதுமக்களை பாதுகாக்க முடியும் என இந்த பகுதி மக்கள் பேசப்பட்டு வருகிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி திருநாவுக்கரசு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.